1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் சாலைகள் இல்லை என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். சுபா வணக்கம். கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் இறந்த ஒருவரின் உடலை டோலி கட்டி தூக்கி செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ள இந்த பகுதியில் 1000க்கும் அதிகமான பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள் என்றும், ஆனால் இதுவரை இவர்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை என்பது தமிழக அரசின் அவல நிலைக்கு சான்று என்று கடுமையாக அரசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியிருக்கிறார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் தமிழக முதலமைச்சர் முனைப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒரு நாள் விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதை வாடிக்கையாக முதலமைச்சர் கொண்டிருப்பதாகவும் கூட சாடியிருக்கிறார். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் சாலைகள் அமைக்க மத்திய அரசு பெருமளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆனால் தமிழக மலை கிராமங்களில் இன்னும் சாலைகள் அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது என்றும், திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றி இருக்கும் மலை கிராமங்களில் கூட இந்த சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கிறது என்றால் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே சென்றது என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். இனியும் தாமதிக்காமல் தமிழகம் முழுவதும் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி